அபிரகாம், அமெரிக்கா மற்றும் ஈரான் போரில் மிக முக்கியமான திருப்பமாக ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்ற மிக முக்கியமான அறிவிப்பை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இதனால் உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள சிலிண்டர் தட்டுப்பாடு, கச்சா எண்ணெய் எரிவாயு தட்டுப்பாடு, மேற்காசியாவில் குண்டுவீச்சு, வளைகுடா நாடுகளில் பதற்றம் என அனைத்தும் இன்னும் சில நிமிடங்களில் சரியாகும் என்று தெரிகிறது. ஏனென்றால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்று காலை வெளியிட்ட செய்தியில் அமெரிக்காவில் ஈரானில் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்ததற்கு ஈரான் தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக மறுப்பு வெளியிடப்பட்டது. இதனால் மீண்டும் போர் மூலக்கூடும் என்றும் ஹோர்முஸ் நீரிணையை சுற்றி உள்ள அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீண்டும் அங்கு திரும்பும் என்றும் துறைமுகத்தை நோக்கி அந்த இலக்குகள் மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதால் ஈரானின் துறைமுகங்கள் தகர்க்கப்படும் என்றும் இதனால் கச்சா எண்ணெய் சிலிண்டர் தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கும் என்ற பதற்றம் இன்று காலையில் இருந்து உலகம் முழுவதும் இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள இந்த கச்சா எண்ணெய் சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படும் வகையில் பதற்றத்தை தணிக்கும் வகையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும், அதன் வழியாகத்தான் உலகில் கச்சா எண்ணெய் வர்த்தகம் கிட்டத்தட்ட உலகிலேயே மிக அதிக அளவில் கச்சா எண்ணெய் கப்பல்கள் மற்றும் சிலிண்டர் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஏற்றி செல்லக்கூடிய கப்பல்கள் அனைத்து நாடுகளுக்கும் செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நீர்வழி பாதையாக ஹோர்முஸ் நீரிணை இருந்து வருகிறது. இப்போது இந்த ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் பல்வேறு கடல் கன்னி வெடிகளை தூவி விட்டிருந்தது என்பதால் ஈரானின் அனுமதி இல்லாமல் மற்ற நாட்டு கப்பல்கள் இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல முடியாத சூழ்நிலை நிலவி வந்தது. இது தவிர ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல வேண்டால் தனியாக கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் ஈரான் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் பின்னர் ஹோர்முஸ் நீரிணையை நாங்களே முற்றுகையிட்டு அதை திறப்போம் என்று அமெரிக்கா அறிவித்திருந்தது. அத்தனை பதற்றத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இப்போது ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதனால் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படுகிறது, உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் எரிவாயு கப்பல்கள் செல்லலாம் என்று இப்போது ஈரான் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த சிலிண்டர் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு அடுத்த ஓரிரு வாரங்களில் ஆசிய நாடுகளில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக மேற்காசிய போர் அந்த அமைதி ஒப்பந்தம் மிக முக்கியமான இஸ்லாமாபாத்தில் அடுத்த வாரம் கையெழுத்தலாக ஆகும் என டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார். அதற்கு சாதகமாக ஈரான் தரப்பில் இந்த போர் ஆரம்பித்த 6 வார காலத்தில் இருந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியாகி இருப்பது என்றால் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படுகிறது என்ற அறிவிப்பு தான். இந்த அறிவிப்பின் மூலமாக அந்த அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் முடிவுக்கு வர இருக்கிறது. அணு ஆயுதங்களை செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வழங்குவதற்கான முதல்கட்ட நடவடிக்கையாகத்தான் இந்த ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டிருக்கிறது. லெபனானில் தாக்குதல் நிறுத்தப்பட்டிருக்கிறது, வளைகுடா நாடுகளில் தாக்குதல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதே போல ஈரான் பகுதிகளில் இந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இந்த ஹோர்முஸ் நீரிணை திறப்பால் உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள இந்த பொருளாதார மந்த நிலை, வர்த்தக சிக்கல் ஆகிய அனைத்துக்கும் தீர்வு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.